செப்டம்பர் மாதம் ஐநா ஐநாவில் ஒரு கூட்டத்தொடர், மனித உரிமை கூட்டத்தொடர் ஒன்று நடத்துகிறாங்க. ஈழம் தொடர்பான விஷயங்கள், இனப்படுகொலை தொடர்பான விஷயங்களை வந்து அந்த அறிக்கை தாக்கல் பண்ணுறது தொடர்பாக ஒரு கூட்டத்தொடர் நடக்குது. கடந்த மார்ச் மாதமே தாக்கல் பண்ண வேண்டிய அறிக்கையை பிற்போட்டிருக்காங்க, செப்டம்பர் மாதத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்க. இது தொடர்பாக மாணவர்கள், இளைஞர்கள் நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இது தொடர்பாக எங்களுக்கு என்ன வேணும். ஏன்னா மாணவர்களும் இளைஞர்களோட பங்கு வந்து இதில் பெருசாக இருக்கும். ஊடகங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த கூட்டத்தொடரில் என்ன மாதிரியான இந்த கூட்டத்தொடர் போகணுன்றதை நாங்கள் விரும்பணுன்றதுக்காக இந்த ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். முதல்ல இந்த கூட்டத்தொடர் இலங்கை வந்து இன்னமும் கூட இந்த அறிக்கையை பிற்போடுறதுக்கு உண்டான வேலைகள் செய்வதாக எங்களுக்கு தகவல் வந்தது. அப்படி பிற்போடலை, இந்த வருட செப்டம்பர் மாதமே அதை தாக்கல் செய்தாலும் உள்நாட்டு விசாரணை என்ற ஒரு விஷயத்தைக்குள்ளே எடுத்துடுறோம். குற்றவாளிகளை விசாரிக்க கூடாது என்பது எங்களுடைய கண்ணோட்டம். அதால உள்நாட்டு விசாரணைன்றதை நாங்கள் என்னைக்கும் அனுமதிக்க முடியாது. அதே போன்று உள்நாட்டு விசாரணையில் ஹைபிரிட் விசாரணை, அதாவது ஐநாவுடைய மேற்பார்வையில் ஒரு உள்நாட்டு விசாரணைன்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் கூட உள்நாட்டு விசாரணைக்கு உண்டான ஒரு சரத்து தான் கண்டி. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கல. இன்டர்நேஷனல் கோர்ட், அதாவது பன்னாட்டு புலனாய்வு விசாரணை ஒன்று எங்களுக்கு தேவைன்றதை குறிச்சிருக்கோம். இந்த கோரிக்கையை எதனால நாங்க சொல்றோம், ஃபேக்ட்ஸ் அண்ட் ரிமார்க்ஸ், இலங்கை மேல இருக்கிற எங்களுக்கு உண்டான அதிருப்திகள், இது உண்டான காரணங்கள், நாங்க இதுக்கு சொல்றதுக்கு காரணம் வேணும் எங்களுக்கு. இலங்கை இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்காங்க, இதுக்கு என்னென்ன காரணம் இருக்கு, ஒரு குற்றவாளியை விசாரிச்சா என்னெல்லாம் நடக்கும்ன்றதை எல்லா தரவுகளையும் எடுத்து ஒரு மெமரண்டம் ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். மாணவர்கள் சார்பாக, இளைஞர் சார்பாக ஒரு மெமோரண்டம் தயார் பண்ணியிருக்கோம். இந்த மெமோரண்டம் வந்து 47 நாடுகள், ஐநாவுடைய மனித உரிமை ஆணையத்தோடைய 47 உறுப்பினர் நாடுகளுக்கும் எல்லா நாடுகளுடைய பிரசிடென்ட் சொல்லக்கூடிய இவங்களுக்கு அனுப்ப போகிறோம். அதே போன்று இங்கு இந்தியாவில் உள்ள பிரதமருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சருக்கும், அதே இல்லாமல் மற்ற மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களும், பெரிய கட்சிகள், மாநில தேசிய கட்சிகளுக்கும் எங்களுக்கு ஆதரவு வேணும்னு சொல்லி இந்த மெமோரண்டமை எல்லாருக்கும் அனுப்புறதுக்கான ஒரு பிரஸ் மீட்டாக தான் நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆமாம், புது அரசாங்கம் வந்திருக்கு. ராஜபக்ஷ அரசாங்கம் போய் புதிய மைத்ரிபால சிறிசேனா அரசாங்கம் வந்திருக்கு. எங்களுக்கு இன்னும் கால நீட்டிப்பு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, மார்ச் மாதத்தில் கேட்டிருந்தாங்க. அதனால ஐநா மன்றம் வந்து புது அரசாங்கம் வந்திருக்கு, அதால கால நீட்டிப்பு வேணும். அதாவது ஒரு சேயிங் ஒன்று இருக்கு, நீதி கொடுக்கக்கூடிய நீதி தள்ளி போனாலே அது அநீதிக்கு சமம். ஏற்கனவே அது அநீதி தான், இப்போ நடந்திருக்க அநீதி இன்னமும் தள்ளி போடக்கூடாது. இன்னமும் அந்த மக்களுக்கு துரோகங்களை வந்து ஐநா சபை செய்யக்கூடாது. அதுக்கு உண்டான ஒரு வேண்டுகோளாகத்தான் நாங்க இதை செய்யறோம். சிறிசேனா வந்து நீங்க இன்னைக்கு பாக்குற ஒரு பிரதமர் கிடையாது. அவரு போன முறை ராஜபக்ஷ அரசாங்கத்திலையும் கூட ஒரு போர் நடக்கும் போது ஒரு ஆக்டிங் பிரசிடென்டா, மிலிட்டரி பிரசிடென்டா, மினிஸ்டரா இருந்திருக்காரு. அதால வந்து அவரு எப்படி நல்லவர் ஆவார், எப்படியும் குற்றம் வரும்போது அவரும் மாட்டுவார். இதுல இது இன்னைக்கு உங்களுக்கு பிரகடனப்படுத்துறோம். இங்க சென்னையில இருக்கக்கூடிய எம்பசிகளுக்கு வந்து இது கேட்டிருக்கோம், அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கொடுக்கும்போது அவங்கள போய் சந்திக்க போகிறோம். மற்ற டெல்லியில் இருக்கிற எம்பசிகளுக்கு எல்லாருக்குமே வந்து போஸ்டலும் இமெயில் வழியாகவும் ஃப்ளாக்ஸ் வழியாகவும் இதில் எதெல்லாம் பாசிபிளோ எல்லா வழியிலும் அனுப்ப போகிறோம். அதே மாதிரி மற்ற மாநில முதல்வர்களுக்கும் அவங்களோட தலைமைச் செயலகங்களுக்கு போஸ்டல் வழியாக அனுப்பப்படும். தமிழக முதல்வரையும் சந்திக்க வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சந்திப்போம். எங்களுடைய நோக்கம் என்னன்னா, அந்த மக்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும். தொடர்ந்து அதுக்காக தான் நான் நிற்கிறோம். இது ஒரு தொடக்க புள்ளி. அதாவது அங்க நாட்டில் அவங்களோட சொந்த பிரதிநிதிகளையே அவங்களுக்கு துரோகம் செய்யும் போது ஒரு சக மனிதர்களா, அவங்க பேசுற மொழிகளை எங்க இனத்தாளங்கள்ன்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு உண்டான தீர்வு நாங்க தரணும்னு சொல்லி நான் நினைக்கிறோம். அதாவது இது எப்படி 10 லட்சம் கையெழுத்துன்றது வந்து நீங்க இத்தனை பேரு நாங்க கையெழுத்து போட்டு இருக்கோம். உலக நாடுகளுக்கு நாங்க இது ஒரு செய்தியா கொண்டு போறோம். இவ்வளவு பேருக்கு எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், இது உண்மைதான் சொல்லி அங்கீகரிக்கிற ஒரு விஷயமா தான் 10 லட்சம் 1 மில்லியன் கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்காங்க. அதை தாண்டியும் இன்னைக்கு போயிட்டு தான் இருக்காது, 10 லட்சம் தாண்டி. அப்போ இத்தனை மக்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது உலக நாடுகள் இதுக்கு எதிராக இருக்க மாட்டாங்க, இருக்கக்கூடாது. இதுல ஒரு உண்மை இருக்கு. 10 லட்சம் பேர் கையெழுத்து போடுறாங்க ஒரு விஷயத்துக்குன்னா அது உண்மை இருக்குன்னு அர்த்தம் இல்லை.
அப்போ உலக நாடுகள் அதுக்கு உண்டான மதிப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம்.